முந்தைய எபிசோட்ல என்ன ஆச்சுன்னா, நம்ம முத்து கோயில்ல கிறிஷோட பாட்டியையும் பெரியப்பாவையும் பாத்துட்டான். வீட்டுக்கு வந்து அவங்க கிட்ட இதை சொல்ல, அப்போதான் நம்ம விஜயாமா பண்ண கோல்மால் வேலையெல்லாம் தெரிஞ்சு முத்துவுக்கே ஒரு ஷாக். இதெல்லாம் தெரிஞ்ச நம்ம ரோகிணி உடனே அவங்க அம்மா லக்ஷ்மிக்கு போன் போட்டு சரியான டோஸ் கொடுத்துச்சு. இனிமே நீ அவங்க கூடலாம் பேசவே கூடாதுன்னு கண்டிஷன் போட்டா. அப்போ லக்ஷ்மி, அப்பாவுக்கு திதி கொடுக்க மறக்காம ஊருக்கு வந்துருன்னு சொல்ல, ரோகிணி, நான் கண்டிப்பா வர்றேன், நீயும் மகேஸ்வரியையும் மறக்காம கூட்டிட்டு வந்துருன்னு திருப்பி ஒரு கண்டிஷன் போட்டா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பாக்கலாமா? தீபாவளி கொண்டாடன்னு நம்ம முத்து, மீனா, ரோஹிணி, மனோஜ், ஸ்ருதி, ரவி, அண்ணாமலை, விஜயான்னு எல்லாரும் ஊருக்கு போய் சேர்ந்தாங்க. அங்க முத்துவோட பாட்டி எல்லாரையும் பாசமா வரவேத்தாங்க. அப்போ முத்துவோட நண்பர்கள் கொஞ்சம் சீம்பால் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை நம்ம முத்து எல்லாரும் குடுன்னு கொடுத்து சாப்பிட சொன்னான். அதை சாப்பிட்டு பார்த்த ஸ்ருதி, அப்பாடா என்ன டேஸ்ட், இந்த ஸ்வீட்டை நம்ம ரெஸ்டாரண்ட்லயும் வச்சா நல்லா சேல்ஸ் ஆகும்னு ஆசையா சொல்ல, அதுக்கு முத்து என்ன சொன்னான் தெரியுமா? அட ஸ்ருதிமா, அதுக்கு டெய்லி 100 மாடு குட்டி போடணுமான்னு கலகலப்பா கிண்டல் பண்ணான். சிரிப்பலைகள் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் முத்துவோட பாட்டியோட சேர்ந்து நம்ம மீனா கோயில்ல சாமி கும்பிட போனான். அப்போ அங்க ஒரு சாமியாடி திடீர்னு வந்தான். மீனாவை பார்த்து, ஏன் இங்க வந்தன்னு கேட்டான். பயந்து போன மீனா, சாமி கும்பிட வந்தேன்னு சொல்லிக்கிட்டு முத்துன்னு கூப்பிட்டா. அதுக்கு அந்த சாமியாடி, விதி சரியில்லாதப்போ அந்த ஆண்டவனே கூப்பிட்டாலும் கேட்காதுன்னு ஒரு மாதிரி சொன்னான். அதே சமயத்துல முத்து வர பயத்துல மீனா தடுக்கி விழுந்தா. அதை பார்த்தா அந்த சாமியாடி, வாழ்க்கையே தடுக்கி விழப்போகுது, இதுல கால் தடுக்கி விழுந்தா என்னன்னு சொல்லிட்டு கோயிலை விட்டு கிளம்பினான். அடடா என்னாச்சு போ? யாரப்பா நீ, பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கன்னு முத்து கேட்டான். அதுக்கு அந்த சாமியாடி, இங்க இருக்காத, போயிடு, நீ போயிடுன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே வெளியே போனான். போகலேனா எல்லாம் விட்டு போயிடும்னு அந்த சாமியாடி சொன்னதை கேட்டு மீனாவுக்கு அடிவயித்துல ஒரு கலக்கம். அப்படியே அதிர்ச்சியா நின்னுட்டா. வீட்டுக்கு வந்தும் அந்த அதிர்ச்சியில இருந்து மீளாத மீனா ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டா. கோயில்ல நடந்தத அண்ணாமலை மாமா கிட்ட சொன்னான் முத்து. அண்ணாமலை மாமாவும் ஒன்னும் நினைக்காதன்னு ஆறுதல் சொன்னார். அடடா, அந்த சாமியாடி ஏன் இப்படி சொன்னான்? மீனாவுக்கு என்ன ஆக போகுது? இதெல்லாம் இனி வரப்போற எபிசோட்ல பார்க்கலாம். ட்ரெண்டிங் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.